இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி இஷ்ட தெய்வத்திற்கு ஏதாவது குலதெய்வத்திற்கு பெண்டிங் வச்சிருந்தீங்கன்னா, ரொம்ப நாள் அத பெண்டிங் வைக்காதீங்க. அடுத்த சைக்கிள் வரத்துக்குள்ள அதை முடித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சைக்கிள் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 1/2 வருடங்களுக்குள்ள ஒரு ஒரு விஷயத்த நம்ம நேர்ந்து கொண்டோம் அப்படின்னா, 2 1/2 வருடங்களுக்குள்ள அந்த நேர்த்திக் கடனை செலுத்தி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எந்த விதமான நேர்த்திக் கடனாக இருந்தாலும் சரி. இப்ப குழந்தை பொறந்தது. அந்த குழந்தை எனக்கு நல்லபடியா பொறந்ததுன்னா, நான் வந்து உனக்கு இத பண்றேன். நம்முடைய குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிறோம். நான் ஏதோ பண்றேன் அப்டின்னுட்டு வேண்டிக்கிறோம். அந்த நேர்த்திக் கடனை பூர்த்தி செய்வது. திருப்பதிக்கு மொட்டை போடுறேன், பழனிக்கு மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிறது. இந்த மாரி நேர்த்திக் கடனை 2 1/2 வருடங்களுக்குள் பூர்த்தி செய்வது மிக மிக ஏற்றதாக கருதப்படக்கூடியது. இது 1. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் மாலை 7 டூ 8 நம்முடைய குலதெய்வத்திற்கோ, இஷ்ட தெய்வத்திற்கோ கிட்டத்தட்ட ஒரு 12 வாரங்கள் வெள்ளிக்கிழமைகளில்